இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நல்லா நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு காயை முழுசாக பிஞ்சு காயை எடுத்து நறுக்கிக்கணும். அது இந்த காம்பு உள்ளே எதுவும் புழு பூச்சி இல்லாமல் எடுத்து நறுக்கிப்பா இப்படி பார்த்துக்கணும். இப்படி நறுக்கிக்கணும். நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். அது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதங்கட்டும், மூடி போட்டுருவோம். எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு, எடுத்துருவோம். எண்ணெயில் வதங்கிருச்சு காய், அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம். இப்போ அதே எண்ணெயிலேயே மிளகு சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், மணமாக இருக்கும். தக்காளி 2 பழம், நாட்டுப்பழம், பெரிய பழம் போட்டுக்கலாம். அதுவும் வதங்கட்டும். தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கிருச்சு, அதை எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம், ஆற விட்டு. குழம்பு தாளித்து விடுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டால் தான் புளிக்குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து பொரிஞ்சிருச்சு, வெந்தயமெல்லாம். வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு பொடி 3 ஸ்பூன், அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கலக்கி வச்சுருக்கோம், அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்கிறது தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டு மூடிடுவோம். கத்திரிக்காய் புளிக்குழம்ப திறந்து பார்க்கலாம். எப்படி சூப்பராக மேலே ஓரத்துலலாம் எண்ணெய் மிதந்து வருது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ இதில் கருவேப்பிலை இலைகளை தூவி விட்டுறலாம். மல்லி இலைகளை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஜம்முன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஓரமெல்லாம் எண்ணெயாக வந்திருக்கு. நல்லா எண்ணெய் ஓரமெல்லாம் வந்திருக்கு. நல்லா எண்ணெய் மிதங்கி வருது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்ல டேஸ்டான ரெசிபி இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. இந்த வைக்கா